வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது வார பலன்கள். ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய என்னென்ன பலன்கள், இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்கள் உங்களுடைய பதிவை பார்க்கும்போது உங்களுடைய தெய்வ பேரை நீங்கள் கீழே போடுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருந்தாலும் சரி, சில பேருக்கு எங்களுக்கு இந்த தெய்வம் தான் பிடிக்கும், நாங்கள் முருகனை தான் வழிபாடு பண்றோம், இந்த மாதிரியாகலாம் எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டாரட் பிரசன்னம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அருளின் மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு பிரசன்னம். அந்த தெய்வத்தினுடைய ஒரு பிரார்த்தனை நல்லா இருந்த பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை டாரட் பிரசன்னம் மூலமாக பார்க்கலாம். இந்த பிரசன்னத்தில் ஒரு அதிசயம்லாம் நடக்கும். நீங்கள் என்னென்ன கமெண்ட் பாக்ஸ் போடுறீங்களோ, அந்த கமெண்டில் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே தீர்வாக கிடைக்கும். அதனால் இந்த பிரசன்னத்தை நீங்கள் விடைவிடாமல் பார்த்துட்டே வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பான ஒரு தீர்வுன்றது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாரமாக தான் இருக்கும். அந்த முன்னேற்றத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ ஒரு வேலைக்கே போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறோன்ற ஒரு சந்தோஷத்தை விட அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஒரு பழு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளால் இதை செய்ய முடிஞ்சிருமா, நம்ம இதை செஞ்சு முடிப்போமா, நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா அந்த வேலை அப்படின்ற ஒரு குழப்பங்கள் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைப்பாக இருக்க போது. நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வேலை தேடும் போது அதனுடைய ஒரு மனக்கவலைன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ நம்ம அட்டன் பண்றோம், நமக்கு எந்த விதமான ஒரு சாதகமான பதில் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு மனவேதனைகள் இருக்கும். பட் நீங்க உங்களுடைய இன்டர்வியூல நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு மொத்தம் வரக்கூடிய ஒரு 5 வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 வாய்ப்புகள் இருக்கு. அதுல 2 வாய்ப்புகளை முழுமையாக அடையக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சில ஒரு விஷயங்கள் எடுக்கிறீங்க, முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதில் உங்களுக்கு சில ஒரு 2 விஷயங்களை மட்டும் முன்னின்று அதை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். எதையுமே வாய்ப்புகளை தவற விடக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலத்தை நினைத்து மிகவும் ரொம்ப இந்த மாதிரியா நான் இவங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியையும் ஒரு மௌனம் சாதிக்கும் ஒரு நபராக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்க போறீங்க. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும். இப்போ ஒரு 40-45 வயதை கடந்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை தரணும், அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ராசி என்பர்கள் இந்த வாரம் முன்னின்று நடத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலையும் சரி, காதல் வாழ்க்கையிலையும் சரி ஒரு ஒரு நிரந்தர ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்குண்டான ஒரு தருணம். ரொம்ப அமைதியாக இருந்து சில விஷயத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கும்பராசி என்பர்களுக்கு ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டாரட் பிரசன்னம் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கும்பராசி என்பர்கள் இந்த வாரம் ரொம்ப
ஒரு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பணங்கள், அதாவது கிடைக்க வேண்டிய வருமானங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா தடையாக இருந்த ஒரு வருமானங்கள், இது எல்லாமே வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சில தேவைகளும் இருக்குது. அந்த பணத்திற்குண்டான தேவைகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தேவைகள் இந்த வாரம் சற்று ஒரு தாமதமாக நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தேவைகள் நிறைவேறதற்கு கொஞ்சம் ஒரு காலதாமதம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் இன்னும் உங்களை நோக்கி தான் பாய்ந்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க இன்னும் உங்களை விட்டு தள்ளி போகலை. நீங்கள் யாரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இன்னும் உங்களை விட்டு விலகி போகலை. இந்த வாரமும் அவங்க மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் பெண்கள் நல்ல தொலைதூரத்திற்கு சென்று நல்ல ஒரு பதவி உயர்வுகளை அடைவதற்குண்டான ஒரு நேரம். குடும்பத்தை பெண்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்களால் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர், குடும்பத்தில் இருக்கிறவங்களால பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு, இப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பமும் பெண்களும் இணைந்து செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் பின்னாடி இவங்கெல்லாம் இல்லை, நான் முன்னேறுவதற்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில பேருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஒரு சப்போர்ட்டோடு, ஒரு துணையோடு பெண்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது. ஒரு தனி மனிதனாக இருந்து சில விஷயங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் யாருமே இல்லை, நேர்முகமாகவே இருக்கிறாங்க. உங்களுக்கு எதிர்க்கையே இருப்பாங்க, அவங்க தான் எதிரின்னே தெரியும். ஆனாலும் அவர்களையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. எப்படி ஒரு நல்ல வாரம் பாருங்க. எதிரி யாருன்னு நமக்கே தெரியும், ஆனாலும் அந்த எதிரிகள் கிட்ட வெளியில காட்டாம அவர்களையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த வாரம் முழுமையா பெண்களுக்கு உண்டான வாரம் தான். பெண்கள் தான் இந்த வாரத்துல கும்பராசி பெண்கள் தான் நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எங்கெங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாரம். யாருனால ஒரு உதவியே பெற முடியாது அப்படின்னு நினைச்சாங்களோ நீங்க அவங்க முன்னாடி போய் அவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி ஒரு துன்புறுத்திலாம் ரொம்ப உங்களுடைய ஒரு சில விஷயங்களெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசியிருப்பாங்க, அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இந்த வாரம் முழுமையாகவே பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். தனி ஆளாக ஒரு சின்ன ஒரு 25 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சில நேரத்தில் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். என்னாலையும் செய்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தோள் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பெற்றோர்களை நல்ல ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் பெற்றோர்களை பார்க்காம யாரெல்லாம் கும்பராசி என்பர்கள் இருந்தீர்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் பெற்றோர்களின் அரவணைப்பு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். முழுமையான குரு அருள்ன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால கும்பராசி என்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் குருவனுடைய பிரார்த்தனையை பண்ணுங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போய் கோயிலுக்கு போய் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு நாள் இந்த வாரத்தில் குருவனுடைய பிரார்த்தனையை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை டாரட் பிரசன்னம் மூலமாக பார்க்கலாம். இந்த மீன ராசி அன்பர்கள் தன்னுடைய லைஃப்பில் நிறைய ஏமாந்துருக்கிறீங்க. அந்த ஏமாற்றத்திற்குண்டான நிவர்த்தி, சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாமல் ஒரு இருதலை கொல்லியாக தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியுமா அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு தெய்வ அருள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக தான் இந்த மெஜிஷியன் சொல்லக்கூடிய இந்த
இந்த கார்டு வந்ததுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ அருள் மூலமாக ஒரு நல்ல ஒரு லக்கியான ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த ஷேர் மார்க்கெட்லலாம் நல்ல வருமானம்ன்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதனால யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது இன்ட்ரா ட்ரேடு கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த இன்ட்ரா ட்ரேடு விஷயத்தை நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் நேரம் மோசமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அவங்களுடைய படிப்பு செலவு, இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு அறிகுறியாக தான் இருக்க போது. நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம், எந்த விதமான ஒரு பாதிப்பையும் பொருட்படுத்தாமல். கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக எப்போதுமே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டுட்டு ரொம்ப ஒரு அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற எந்த விதமான ஒரு திட்டமிடுதலுமே இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வர்றது வரட்டும், போகிறது போகட்டும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகப்படியாக ஆகிப்போச்சு. அந்த தெய்வம் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு முழு மனதோடு இருக்கிறதுனால இந்த வாரம் எது வேணாலும் நடக்கட்டும், நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த மீன ராசி என்பர்கள் இருக்க போகிறீங்க. ஒரு புது வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு நேரம், ஒரு புது நபரின் வருகையினால ஒரு புது வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு நேரம். எப்படி ஒரு சின்ன குழந்தை பிறந்ததிலிருந்து அடுத்து ஒரு தவழ்றது, அடுத்து நிற்கிறது, அடுத்து உட்கார்றது, இப்படி ஒவ்வொரு ஒரு பருவமாக கடந்து வருகிறதோ அதே மாதிரி தான் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது முறையான ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண உறவுகளில் நிறைய ஒரு மாற்றங்கள், இதனால் வரைக்கும் இருந்த அந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுன்றது இந்த வாரத்துல இருந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்றது, இதனால் வரைக்கும் அந்த ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு காழ்ப்புணர்ச்சின்றது இருந்துகிட்டே இருக்கும். நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேட்கக்கூடாது, இப்படின்ற மாதிரியான அந்த காழ்ப்புணர்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, அவர் தானே சொல்றாரு, வேற யார் சொல்றாரு, அவங்க தானே சொல்றாங்க, வேற யார் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த வாரத்திலிருந்து துவங்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் சிவனுடைய வழிபாடு அதிகப்படியான மாற்றத்தை, இந்த வாரம் ஃபுல்லாக அதிகாலை எழுந்து நீங்கள் அந்த சூரியனை வழிபாடு பண்ணாலே போதும். நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டாம். காலையில் எந்திரிச்சு ஒரே ஒரு வேளை சிவனை மட்டும், அதாவது அந்த சூரியனை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. பெரிய அளவு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேரட் பிரசனம் மூலமாக வார பலன்களை பார்த்தோம். உங்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்க முடியாமல் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளோ இல்லை வேலைவாய்ப்பு பிரச்சனைகளோ ஏதாவது ஒன்று தீர்க்க முடியாமல் இருக்கும். அதனுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நீங்கள் இந்த டேரட் பிரசனத்தை தேர்ந்தெடுக்கலாம். இந்த டேரட் பிரசனம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அதனுடைய விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.